Action. நீங்கள் இங்கே வந்து பேச ஆரம்பிக்கும். ஸோ நண்பர்களுக்கு வணக்கம், ஹாப்பி நியூ இயர். மௌனி வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ரைட்டர். மௌனியை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே படிக்க ட்ரை பண்ணி முடியாமல் இது நமக்கு வேலை செய்யாது இவரை மாதிரி ஒரு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் எனக்கு பெருசாக கருத்துக்கள் மாறுங்க. ஆனால் வந்து படிச்சிருக்கேன். ஒரு பிரபஞ்ச கானம்ங்கிறது வந்து எனக்கு ஞாபகம் இல்லாத கதை. நம்மளால் படிச்சிருக்கேன். நான் மெமரியில் நான் ரன் பண்ணி பார்த்த சமயத்தில் எனக்கு மாறுதல் ஞாபகம் இருக்குது, அலியா சுதர் ஞாபகம் இருக்குது, இன்னும் 2 கதைகள் ஞாபகம் இருக்குது. பிரபஞ்சங்கன்னா ஞாபகமே இல்லை. அதனால தான் சரி பேசலாம், படித்து பார்க்கலாம் தான் அட்டன் பண்ணேன். நேற்றுக்கு ராத்திரி தான் படித்தேன். அதனால் எனக்கு வந்து முடிஞ்சு தோன்றதை ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன். பிரபஞ்ச காலத்தில் கதை எனக்கு கதை அவரோட வழக்கம் போல் கதை, சின்ன கதை. எதிர்த்த வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் நம்ம பார்ப்போம், காதல். எதிர்த்த வீட்டு ஒரு திண்ணையிலிருந்து ஒரு காதலி தான். பழைய காலத்தில் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டோம். பார்த்துட்டே இருப்பாங்க, அவங்களும் பார்க்குறாங்க. அவங்க பார்க்குறாங்களா அவங்களுடைய கற்பனையா, இவருக்கு நினைக்கிற கற்பனையா. இது ஒரு ஆண் உலகம். மௌனி கதைகளில் பெரும்பாலும் பெண்ணே கிடையாது, ஆண் கிரியேட் பண்ணுற பெண் தான் இருக்கிறாங்க. இந்த கதையிலையும் ஒரு பெண் இருக்கிறாங்க. அந்த அவரோட காதலி தான். ஒரு எங்கேயோ வெளியில் பொண்ணு ரெண்டு பார்க்குறாங்க. அவங்க ஏதோ சொல்கிறதா இவர் சொல்கிறதானா கண்ணில் தான் அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் சீன் இதில் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, ஒரு குளக்கரைக்கு போகிறாரு. அவர் குளிச்சு முடிச்சுட்டு போய் குளிக்கிறதா அவர் போகிறாரு. அதுலேயும் சின்னதாக தான் சொல்லியிருப்பார், பெருசாலாம் ஒன்று இருக்காரு. பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறது மாதிரி இவர் புரிஞ்சுக்கிட்டுறாரு. அதுக்கு அடுத்ததில் இன்னொரு சீன்ஸு இவருக்கும் தெரியாது. அந்த அம்மா வந்து நல்லா பாடுவாங்கன்னு அவருக்கு தெரியுது. ஆனால் அவர் கேட்டதில்லை. அவர் வீணை வாசிக்கிறது மட்டும் தான் கேட்டிருக்காரு. ஏன் பாட முடியாதுன்னா, அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் ஏதோ இதய நோய் இருக்கிறதுனால அவங்களால பாடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. இதுவே எனக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கிரியேட் பண்ண ஒரு சீன் தான். அதனால ஒரு பிரபஞ்ச கானம்னு வச்சிருக்காரு. அதனால ஒரு சில சென்டென்ஸ் அவர் சொல்றாரு. அந்த கானம், பிரபஞ்ச கானம் உள்ள அடையப்பட்டதுனால உலகமே எல்லாம் அவருக்கு நாய்ஸாக கேட்குது. உலகத்தில் எல்லா நம்ம நினைக்கிற எல்லா நல்ல சவுண்ட்ஸும் அவருக்கு நாய்ஸாக தான் இருக்குது. அது முன்னாலே சொல்லிடுறாரு. பின்னால் வந்து இவருக்கு அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு எல்லாரும் பாட சொல்கிறாங்க. இந்த அம்மா வந்து காதலனை பார்த்துட்டு பாடுறாங்க, இறந்துக்கிறாங்க. அவ்வளோதான் கதை. மௌனியோட கதைகள் எல்லா இடத்துலையும் இறப்பும் காதலியும் ரொம்ப நார்மல், திருப்பி வர ஒரு இது. இன்னொன்று எனக்கு நான் என்ன ஒரு ஃபியூ இயர்ஸ் புரிதலோட கதையோட புரிதலை பற்றி பேசலாம். அதில் எல்லாரும் சேர்ந்து பேசலாம். சில அவரோட இன்னொன்று இருக்குது, மரம். அவரோட ஒரு 3-4 கதையிலே அது வரும். மரம் வந்து ஒரு என்ன சொல்லுவோம், மெட்டஃபோரிக்கலாக படிமமாக எல்லா படத்துலையும் எல்லா கதைகள்லையும் வரும். அட்லீஸ்ட் 3-4 திருப்பி சிலதை சொல்லுவார். ஒரே வார்த்தைகளை திருப்பி சொல்லுவார். ஒரு கதையிலலாம் அந்த கதையை இன்னொருத்தர் சொல்லிடுவான், திருப்பி இவர் என்ன நினைக்கிறான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாம் அவருடைய எழுது முறைன்னு நினைக்கிறேன். நமக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கும் அர்த்தம். இன்னொரு மெட்டாஃபோரிக்கை இதில் கவனிக்க வேண்டியது வந்து அந்த வறட்டியை பற்றி சொல்லியிருப்பார். அதை வச்சு தான் முடிக்கிறார். முதல்ல கவனிக்காமல் விட்டுருக்கலாம். அதை கடைசி லைனில் சொன்னால் அது புரிஞ்சிடும். அதுக்கு தான் அதை சொல்லியிருக்காரு. ரைட். இன்னொரு சின்னதாக ஒரு விஷயம் அவர் லைட்டாக சொல்லிட்டு போவார். முந்தின நாள் அந்த கல்யாணத்துக்கு திருப்பி ஒரு பல இடத்துல வரும். 3ஆவது நாள் நலுங்குன்னு ஒரு 5-6 கதையிலே வரும். எனக்கு 3ஆவது நாள் நலுங்குன்னு மண்டைக்குள்ளே ஏறினதே இதை படிச்சு தான். ரைட். அதுக்கப்புறம் வந்து இந்த கதையிலே 2 தடவை வரும்னு நினைக்கிறேன். அவருக்கு கல்யாணத்தில் நலுங்குன்னு சொல்லுவார், விட்டுட்டு போயிடுவார். அடுத்ததில் அவ கல்யாணத்தில் நலுங்குன்னு சொல்லிட்டு அதில் தான் பாடி இறக்குறது. அதுக்கு முந்தின நாள் நைட்டு, கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு அந்த வீட்டுக்கு இதில் ஒரு ஒளி வரும், அதில் நிழல் போகுதுன்னு சொல்லுவார். அது எனக்கு நல்ல காட்சிப்படுத்தலாக இருந்தது. தோணுன உடனே ஒரு வீட்டில் கதவு மூடி இருந்து வெளியில் இருக்கோம்னா அதில் ஒரு ஒளி வரும். அந்த ஒளி பிரேக் ஆகுறது இருக்குல்ல, இதுவும் இந்த மெட்டஃபோர் வந்து வேற காலகட்டங்களில் வேற இடத்துல வேற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. அது எனக்கு அவரோட ஒரு கவிதை தான். கதையை நமக்கு புரியாமல் இருக்கலாம். இது ஒரு நல்ல எனக்கு அவர் படிக்க சமயத்தில் அப்படி அந்த இதுதான் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தோணுச்சு. அந்த மிச்சம்லாம் மறந்துட்டேன் இடையில. அது கதை சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் இன்னொன்று சொல்கிறார். அந்த அம்மா யோசிக்கிறாங்க, முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு இவர் சொல்லியிருப்பாரு. என்ன
என்ன சொல்லியிருப்பாரு, முடிவு பண்ணிட்டாங்க விட்டுடலாம் அப்படின்னு. அதாவது பிரபஞ்சத்துக்கு காலத்தை பிரபஞ்சத்துக்கு கொடுத்து இறந்து போடலான்னு அந்த அம்மா முடிவு பண்ணிட்டதான்னு தான் இவர் ஒரு லைன்ல சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் பின்னால் எழுத சமயம் சொல்றாரு, எல்லாம் நல்லாயிடுச்சு, பிரபஞ்ச கானம் வந்து பிரபஞ்சத்தோட இணைந்து இது ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. வெறும் காதலியை பத்தி கதை மாதிரிதான் இருக்குது. வெறும் இது நிறைய கதையில அவர் எழுதியிருக்காரு. இந்த ஏன்ங்கிற கதையில எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு ஆண் இறப்பான், இல்லாட்டா பெண் இறப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஜேயோட கிரிட்டிக் மாதிரி தான் இருக்கு. அது அவர் சொல்றது கரெக்ட் தான். ஆனா கவித்துவமா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரிகள் கிடைக்கும். நம்ம மை மறந்து அந்த லைனை படிச்சுக்கிட்டோம். இதுல ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அந்த லைன்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுலயே உட்காந்துட்டு இருக்கும். அந்த கதைக்கு என்ன சம்பந்தமும் ஒன்றும் கிடையாது, ரைட்? ஆனால் அந்த கவித்துவத்துக்கு வேண்டி படிக்கலாம். இன்னொன்று நான் நோட்டீஸ் பண்ணது வந்து மௌனி படிக்க சமயத்தில் நம்மக்கிட்ட நிறைய வழக்குகள் இருக்கும். வேற ஆளுங்க அதை யூஸ் பண்ணி நமக்கு என்னடா திருப்பி வேற வழி இல்லாமல் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மௌனிகிட்ட இருந்து அவ்வளோ ஈஸியாக வழக்குகளை எடுத்து அவரோட இதை எடுத்து நம்ம யூஸே பண்ண முடியாது. அதோட ஒரிஜினாலிட்டின்னு நினைக்கிறேன். அது தப்பா இருக்கலாம், எனக்கு தெரியாது. நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. ஆனால் அவரோட நம்ம எங்கேயும் படிச்சிருக்க மாட்டேன். அதனால தான் படித்தேன், புரிய மாட்டேங்குது. ஏன்னா வழக்கமான ஒரு சிறுகதையில் நம்ம சில யூஸ் பண்ணுற மெட்டஃபோரை திருப்பி யூஸ் பண்ணுறோம். அது வந்து 1936 37 எழுதின கதை இது. இந்த கதை வந்து இத்தனை வருஷம் ஆன பிறகும் 90 வருஷத்துக்கு பிறகும் நமக்கு புரியலைன்னா யாருமே யூஸ் பண்ணல இந்த மெட்டஃபோரிக்கல். அவருன்னு ஒரு மெட்டஃபோரிக்கல் மொழி வச்சிருக்காரு. இதை பற்றி கிரிட்டிசிசம் இதெல்லாம் நம்ம பேச முடியும். ஆனால் அது வந்து ஒரு யூனிக். அதனால தான் மௌனி வந்து இன்னைக்கும் ரிலவெண்டாக இருக்காரு. மொழி ஆடு மேலே சிக்கல் இருக்கலாம், ரைட்? ஜெய் சொல்கிறது மாதிரி இன்னும் நல்ல அகவுணர்ச்சியை வந்து எழுப்பி நல்லா பேசியிருக்க முடியும். அவரோட கிரிட்டிசேஷன் கரெக்ட் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நம்மள மாதிரி ஒரு ஏழி சிம்பிள் ரீடர்ஸுக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை தான் கொடுக்குறாரு. அந்த ஆச்சரியத்தில் தான் இந்த அவரை வந்து திருப்பி படிக்க தேவையிருக்கு. ஒரு கவிதை எழுதுறவங்களுக்கு அவரோட புத்தகத்தில் ஏதாவது ரேண்டமாக எடுத்து நீங்கள் ஒரு 4 வரிகளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கவிதையாக இன்னைக்கு நிறைய பேரால் கொண்டாடப்பட முடியும். உங்களுக்கு தான் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக பண்ணிட முடியும். அந்த மெட்டாஃபோரிக் வேல்யூஸுக்கு வேண்டியும் அவருக்கு ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது. அது கூட நம்ம ஒரு அரை கனவு நிலையில நம்ம யோசிக்கிற தாட்ஸ் தான் நமக்கு பிட்ஸாக இருக்கும். அதை மொழியை மாற்ற ட்ரை பண்ணால் அப்படியே எழுதுனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவரோட கதை இருக்கு. நம்ம வந்து அதை எல்லாம் புரியாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுவோம். அது பண்ணாமல் துண்டு எழுதி யாரோ சேர்த்து எழுதுனதுனால இருக்கு. இதனால தான் இந்த கதை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு பிடிச்ச கதை இது வந்து பிரபஞ்ச கதை எப்பவுமே கிடையாது. சரியா சொல்றதும் மாறுதலும் நான் சொன்ன சாகல் பிறந்த சிருஷ்டி தான். ஆனால் இது இந்த எடுத்த கதைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில். நன்றிங்க. கண்டினியூ பண்ணலாம். வணக்கம். அப்படியா?